பேச்சியம்மன் கதையின் நாயகி பேச்சியம்மன் ஒரு விறுவிறுப்பான, தியாகவிரதையான மாயவீடீசுவரி என்கின்ற ஒரு சாதாரண பெண். இவளின் கதை கிராமத்து கதையாகவும் தெய்வீகமான அதிசயங்களையும் மக்கள் நம்பிக்கையையும் சேர்த்து கூறப்படுகிறது. இக்கதையில் அம்மன் தனது பக்தர்களுக்கு காத்து நின்று அவர்களை காப்பாற்றுவதற்காக எவ்வாறு போராடுகிறாள் என்பதையும் அவளது சக்திகளை எவ்வாறு பயன்படுத்துகிறாள் என்பதையும் கூறுகிறது. பேச்சியம்மன்: நீங்கள் என்னை அழைத்தால் நான் விட்டு போக மாட்டேன். எந்த பொருளையும் விட நானும் உங்களோடு இருக்கிறேன். அம்மா, என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இக்கட்டுகளை நீக்குங்கள். உங்கள் திருவருளை என்னால் இனி தாங்க முடியவில்லை. உனக்கு நேர்ந்த துன்பம் நான் பார்த்தேன். உன் துக்கத்தை நீக்க உனக்கு என் கரம் தருகிறேன். நீ எந்த இழப்பையும் தவிர்ப்பாய். அம்மா, எங்களுக்கு நீங்கள் மட்டுமே காப்பு. உங்கள் திருநாமமே எங்களுக்கு துணை. என்னிடம் வந்தவர்கள் யாரும் வெறுமையுடன் திரும்ப மாட்டார்கள். உங்கள் பக்தியை அழியாமலே வைத்துக்கொள். நான் உங்கள் அருகில் இருப்பேன். இதுபோல பேச்சியம்மன் கதையில் பல நெகிழ்ச்சியான, தெய்வீகமான வசனங்கள் இடம்பெறுகின்றன. அவளின் சக்தி, தியாகம், கருணை மற்றும் நீதி என்பவற்றின் சின்னமாக அம்மன் காட்சி அளிக்கின்றார்.